யோ இரியா எவன் யார் சொல்றது? டைரக்டர் இது வரைக்கும் கேட்டது இல்ல. யார் நீ போல உச்சுமை அம்மா நீ யாரு? பத்திரிகாரன் பத்திரிகாரன் பேசு இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல. அண்ணே நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க பேசுங்க. நீங்க பாக்குறதா இளமையா இருக்கீங்க. தமிழ் தெரியுமா உங்களுக்கு தான்? தமிழ் தெரியுமா? யூத்தா இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு குழந்தைக்கு தாயா நடிக்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே, அடுத்த படத்துல டேரக்டர் வந்தாரு என்னமா போன படத்துல இப்படி ஒத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்களே. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னமா அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஆமா ஏன்னா அடுத்து அப்படி டேரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ. யோ இரியா எவன் யார் சொல்றது? டைரக்டர் இது வரைக்கும் கேட்டது இல்ல. யார் நீ போல உச்சுமை அம்மா நீ யாரு? பத்திரிகாரன் பத்திரிகாரன் பேசு. இது வந்து நான் அவங்க நன்மைக்கு சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? இப்போ உள்ள நடிகைகளே சொல்றாங்க நான் வந்து என்னை தாயா நடிக்க சொன்னாங்க, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா பின்னால் ஒரு டைரக்டர் ஒத்துக்க மாட்டாங்கிறது தான். அதனால தானே கேட்டேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் நாம தெரியுமா? ஆமா அவங்களுக்கு இப்போ ஹீரோயின் சார்ஜஸ் இல்லை தெரியுமா? அவங்க வந்து காப்பு முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல. அண்ணே நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல. அதில் ஒரு ஆள் நான் தான். இருக்கு தெரியுமா உங்களுக்கு கதையில? மதர் பத்திரம் தாய் பத்திரம் இல்லாம எங்கேயும் எதுவும் நடக்காது. என்னதான் அம்மா அது இங்க இல்ல தாய் பத்திரம் இல்ல நடக்கிறது 10 வருஷத்துக்கு நடக்குது இல்ல 3 வருஷத்துக்கு நடக்குது. அது எப்படி தொலைஞ்சு போகும்னா இவரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பொதுவா இல்ல இப்ப கதைப்படி நான் வர்றேன். கதைப்படி நான் சொல்றேன் இவருக்கு தான் தொலைஞ்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்புறம் எப்படி இவ்வளவு தில்லுமு நடந்துச்சு? சார் அதுல வந்து மதர் பத்திரம் கேட்பாங்க சார். இல்ல இவரு கொடுத்துருக்கணும். இல்ல அதில் எந்த ஊழல் ஒன்றும் நடக்காது. இல்லைங்க சர்டிஃபிகேட் வேணுமா, அது வேணும், பட்டா வேணும், ஆதார் கார்டு வேணும், இவ்வளோ இந்த தான் நடக்கும். சும்மா கொடுக்க மாட்டேன். இல்லை சார் நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போது ஒரு ஒரிஜினலாக இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எடுக்க முடியும். இது ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யார்? பேங்க் மேனேஜர் தான் அந்த ஃப்ராட் எல்லாமே பண்ணுறது. அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது. பேங்க் மேனேஜர் தான் வேற யாரும். சார் அது என் கதைக்கு தேவைப்படல சார், அதுக்காக தான். ஆமாம் சார். அவர் அதான் சொல்றாரு, நீங்க புரியல. இதான் சார் இன்னும் வாங்க. கண்டிப்பாக இந்த படமும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நான் நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி நன்றி.
எனக்கும் பிடிக்கும். பார்ட் 2ல போட்டுருவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடுவோம். நிச்சயமா நிச்சயமா தூக்க முடியாது. என்னன்னா ஃபுல்லாக டயலாக் போயிட்டு இருக்கு. டயலாக் ஓரியன்டாக போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும். ஸோ அதனால் அது மோஸ்ட்லி அதை அண்டர் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். ஆ ஓகே 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 ட்ரை பண்ணுறேன் வக்கீலா வந்து தெரிந்த ஒரு செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருந்தது சார் அது என்னன்னா இல்லை அப்படி இல்லை சார். நான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு, நான் வாலாஜப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமாக ஒரு வக்கீல் இருக்கார். அவரோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் லாயருக்குள்ளே அடங்க மாட்டார் அவர். அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. அவர் ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அது. அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் இவரை செலக்ட் பண்ணேன். அதுமாதிரி கோர்ட்டு சீன் கூட ஹீரோயிசத்தை உயர்த்துறேன்னு சொல்லி ரொம்பலாம் வைக்காம ரொம்ப அழகாக என்ன பண்ண முடியுமோ ஒரு படிக்காதவர் கொஞ்சமாக படித்தவங்களால என்ன அது அருமையாக பண்ணிருக்கீங்க. நன்றி சார். சார் இப்போ ஸ்டோரி சொல்லும்போது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா ரிகவரி பண்ணுறீங்க, அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா இப்போ நாங்களே கேட்குறோம், என்ன கேட்குறோம்னா இல்லை, உங்கள் கேள்வி எனக்கு இருந்தது. உங்கள் கேள்வி எனக்கு இருந்துச்சு. அப்போது நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்டருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் சொன்னது வந்து எனக்கு, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு முதல் லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார். அவருடைய இதில் இருக்கிற முக்கால்வாசி அவரோட உண்மை சம்பவம். அவர் லைஃப்பில் மாட்டி, ஆனால் இன்னும் அவர் வெளில வரல. இன்னும் அதுக்கான அந்த லோன் போராடிக்கிட்டு காசை கட்டிகிட்டு இருக்காரு. அப்படிங்கையில் அது பாதிக்கப்பட்டவனே சொல்லும்போது என்ன அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை. டொனேஷன் மேட்டர் சொல்லியிருக்கீங்க. டொனேஷன் கொடுத்த அப்புறம் வந்து அது மாதிரி ஒரு குக்கிராமத்தில் வந்து அவ்வளோ டொனேஷன் வாங்குற ஸ்கூல் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் 3 லட்ச ரூபாய் டொனேஷன் கேட்குறீங்க, டொனேஷன் கேட்குறீங்க, அங்கே ஃபீஸ் கேட்குறீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களும் அழுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க? அதனால காப்பீஸ் போயிட்டு சார் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்கூல் இருக்குது. அதை நம்ம வெளியே காட்டுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணது. ஒரு சில ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குங்க சார். இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை சார். எப்படி சார் சார்? இல்லை, அந்த சார் சொன்னாங்களே அந்த 3 லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு சார். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல். சார் ஆக்சுவலாக என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே யார் ஒன்றா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும், சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன். அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம். விஜய் சாரை செலக்ட் பண்ண காரணம் என்ன? அவர் ஒரு சட்டை ஒரு லுங்கி கொடுத்தா கடைசி நடிப்பார் நம்பிக்கையில் பண்ணீங்களா, இல்லை அவர் ஏற்றுக்கலாம்? சார் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினச்சிட்டேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான அந்த முக அசைவில், கண்ணில், சின்ன சின்ன பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் காட்டணும். இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க. ஆமாம், அது வந்து நிச்சயமாக வந்து இவருடைய கடந்த கால படங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருக்கப்பட்டிலே பார்த்துருப்போம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் கழிச்சு தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்குன்றதுனால தான் நான் முயற்சி பண்ணேன். நல்ல வேலையாக எனக்கு கிடைச்சிட்டாரு. சார் கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. விவசாயிகள் மேலே ஒரு மதிப்பு ஒரு இதாக இருக்குது. இன்னைக்குள்ள விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படுது? நீங்களாம் ராணிப்பேட்டை அவங்க நிலைமை எப்படி இருந்தது? புரியல. கடைசி விவசாயி படத்துக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விவசாயிகளுக்கு ஒரு பரிவு ஏற்படுத்துது. நீங்கள் வந்து இந்த படப்பிடிப்புக்காக வேலூர் ராணிப்பேட்டெல்லாம் போனீங்களா? அங்கெல்லாம் விவசாய நிலைமை எப்படி? இல்லை, நான் ஃபஸ்ட்டு முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான். நம்ம விவசாயம்னு பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஷ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு, தலப்பா கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றாட ஜெட்டி, அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்க அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடனா அதை நடலாம் நட்டிட்டு 11 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகிறது, வெளில போகிறது.
இந்த காலையில் 4 மணி 5 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ரொட்டீனாக. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ வந்து நாம் விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா, மாமா, தாத்தா அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு 20 வயசு பையன் 22 வயசு பையன்லாம் விவசாயம் பார்க்குறான். ஆனால் வேறு வேலைக்கு போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானான்னு தெரியாது. ஆனால் 11 மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறான். அது எனக்கு புதுசாக இருந்தது.